வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த போக்சோ, பிசிஆர் இப்படி சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுது. இந்த சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இது தவறாக பயன்படுத்தப்படுது. இப்படி நிறைய கேஸுகளை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், போக்சோ வழக்கை பொய்யா பயன்படுத்திய ஒரு கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்தில் இருக்க காளிப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம். அங்கே கார்த்தி அப்படின்ற ஒரு இளைஞர் இருக்கார். அவருக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் பாட்டியும் மட்டும்தான். அந்த குடும்பத்தை அவர் தான் பார்த்துக்கிறார். அவர் மேலே ஒரு வழக்கு பதியப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தாய்மாமன் மகள் 17 வயசு பொண்ணு அது கர்ப்பமாகி குழந்தை பெற்றுடுறாங்க. திருமணத்துக்கு முன்பே குழந்தை பெற்றுடுறாங்க. அது மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் யார் என்னன்னு விசாரிக்க அந்த பொண்ணு குருட்டாம்போக்கில் இவரை கார்த்தியை கையை காமிச்சிருச்சு. ஏன்னா இவர் தான் சொந்தக்கார பையன், இவர் மேலே பழியை போட்டுட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு விட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துருச்சு. இவரை மேட்டூர் காவல் ஆய்வாளர் வளர்மதி அவங்க விசாரிக்க, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காரு. வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் பேச்சை காதலே வாங்கிக்கல. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இவர் கல்யாணம் பண்ண ஒத்துக்கலை. ஆக மொத்தம் இவர் மேலே போக்சோ வழக்கை போட்டு சிறையில் தள்ளிட்டாங்க. சொந்த ஜாமீனில் வெளிவிடுறேன் அப்படின்னு சொல்லியும் இவர் வெளியில் வரல. என் மேலே குத்தம் சொல்லிட்டாங்க, அது நிரூபித்தா நான் இங்கே இருந்துக்கிறேன், இல்லைன்னா நான் நிரபராதி அப்படின்ட்டு வெளியில் போகிறேன், ஆனால் ஜாமீனில் மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு 2 வருஷம் சிறையிலே இருந்துட்டார். கடைசியாக ஒரு வழியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்க போய் இந்த குழந்தைக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு வந்திருக்கு. நீதிமன்றமும் இவரை நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியில் விட்டுருக்கு. இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இருக்கிறது கிராமம், ஒரு பழி என் மேலே வந்துருச்சு, ஆனால் இன்றைக்கி நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியில் வந்தாலும் பார்க்குற பார்வை, இந்த கிராமத்து மக்கள் பார்க்குற பார்வை இருக்குல்ல, இன்னமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், ஒரு தப்பான புகாரில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், போக்சோ புகாரில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்ற பார்வை தான் இன்னமும் இருக்கும். நாளை பின்ன கல்யாணம் அப்படின்னாலும் பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் மீது பொய் போக்சோ வழக்கு கொடுத்த அந்த மாணவி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு உடந்தையாக இருந்த அவங்க பெற்றோர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதை தீர விசாரிக்காமல் கைது பண்ணின அந்த காவல் ஆய்வாளர் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டது முழுக்க அந்த இளைஞர், கார்த்தி அப்படின்ற அந்த இளைஞர். இப்படி நிறைய பேர் இந்த போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்க. போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தினா 2 வருடம் சிறை தண்டனை அப்படின்னு சட்டத்திலே இருந்தாலும், இன்னைக்கு ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியும் 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. ஒரு நிரபராதி 2 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கும் சட்டம் இருக்கு அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிரபராதிகள் தண்டிக்கப்படுறது இல்லை, அதுக்கு பதிலாக தண்டனையை அனுபவிச்சிடுறாங்க. அதான் உண்மை. இனிமேல் இந்த போக்சோ கேஸு, பிசிஆர் கேஸு இதெல்லாம் ரொம்ப தீர விசாரித்து தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா இதில் நிறைய பொய்யான வழக்குகளும் வருது. பழி வாங்குற நோக்கத்தோடு நிறைய பேர் கேஸ் கொடுக்குறாங்க. அதனால் இதோட உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தான் அவங்க மேலே நடவடிக்கையை எடுக்கணும், எஃப்ஐஆர் போடணும், அதுவும் இல்லாமல் தண்டனையும் கொடுக்கணும். ஏன்னா செய்யாத தப்புக்கு ஒரு இளைஞர் 2 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கார். இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.